हाय फ्रेंड्स வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முகபத் கா சர்பத் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்கும். இந்த வெயிலுக்கு இதமாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க்னால் அது இதுதாங்க. ஒரு முறை இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி இதை செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இன்றைக்கி நான் 1.5 லிட்டர் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இது சில்லுன்னு நீங்கள் பால் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கலாம், ஈஸியாக கரைஞ்சிரும். இல்லைனா நார்மல் சர்க்கரையே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ரோஸ் சிரப் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம ரோஸ் மில்க்குக்கெலாம் சேர்ப்போம்ல, அந்த ரோஸ் சிரப்பு தாங்க இது. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் நல்லா கரையிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இனிப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு சர்க்கரை அளவு கிடையாது, உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட குறைய சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அடுத்து நம்ம இதில் பாருங்கள், தர்பூசணி பழம் இருக்குல்ல, அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இது கூட இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக சப்ஜா விதை இருக்குல்ல, அதை இந்த பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இதில் பாதாம் பிசின் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ அருமையான நம்மளோட முகபத் கா சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இது இந்த வெயிலுக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்க. எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டில் திக்காக இது குடிக்கிறதுக்கு தான் பிடிக்கும். அதனால் நான் இதில் ஐஸ் க்யூப் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.